வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். எனக்கு பொதுவாகவே நான் ஜோதிடம் கற்க ஆரம்பித்ததுலேருந்தே அஸ்ஸக வர்க்கம் அப்படிங்கிற ஒரு கணித முறையை கப்புன்னு பிடிச்சிட்டேன். ஏன்னா அதில் துல்லியமான பலன்களும் பதில்களும் கிடைக்கும். இந்த அஸ்ஸக வர்க்கத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் பொதுவாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸக வர்க்கம் நிறைய வரும். அவங்க சொல்லுவாங்க, சர்வாஸ்ஸக வர்க்கத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்ற இன்டெப்த்தாக போய் யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் தொழில் ரகசியம். ஓப்பனாக எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லிட முடியாது. சரிங்களா? கோள்களின் பின்னாசக வர்க்கத்தில் ஒவ்வொரு கோளும் அதிகபட்சமாக 8 பரல்களையும் குறைந்த அளவாக 0 பரல்களையும் பரல்கள் பாயிண்ட்ஸ் புள்ளிகள் வச்சுக்கணும். சர்வாஸ்ஸக வர்க்கத்தில் 56 பரல்கள் அதிகமாகவும் மத்திய அளவாக 28 பரல்களும் தரும். பின்னாசக வர்க்கத்தில் பொதுவாக கோள்கள் 0 முதல் 8 பரல்கள் வரை கொடுப்பதால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். 0 கொடுத்திருந்ததுன்னா மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டம். 1 புள்ளி நஷ்டம், அழிவு, கவலைகள், நோய்கள். 2 புள்ளி பொருள் அழிவு, செலவுகள், தொழில் வேலைகளில் தடை, வாழ்க்கையில் ஏழ்மை. கவலைகள் 3 புள்ளி கவலைகள், தவறாக புரிந்து கொள்ளுதல், மன அமைதி இன்மை. இதெல்லாமே ஏற்படும். 4 தசாபுத்திகளின் நிலைக்கு தக்கவாறு சுப அசுப பலன்கள் நடக்கும். 5 உடல் நலம், செல்வச் சேர்க்கை, அனைவராலும் நன்றாக புரிந்து கொள்ளப்படுதல். 6 செல்வ வளர்ச்சி, லாபம், உயர் அந்தஸ்து. 7 அனைத்து விதமான சுக சந்தோஷங்கள், மகிழ்ச்சியை அனுபவித்தல். 8 எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேறுதல், சமுதாயத்தில் புகழ் பெறுதல். இப்போ ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ சூரியன் பார்ப்போம். 5 முதல் 8 புள்ளிகள் பெற்று சூரியன் பலம் பெற்றால் அந்தந்த பாவகத்திற்கு தகுந்தாற்போல் தலைமை பதவி, பகைவர்களை வெல்லுதல், அரசு உயர் பதவி, நல்ல உடல் நலம், செல்வ வளம் இருக்கும். சூரியன் 0 to 3 புள்ளிகள் பெற்று பலம் குறைந்தால் மகிழ்ச்சியின்மை, தடைகள், குறிக்கோள் இல்லாமல் வெளியிடங்களில் சுற்றி அலையுதல், குடும்பத்தை விட்டு பிரிதல், அரசு மூலம் தொல்லைகள். சூரியன் கொடுக்கக்கூடிய நோய்கள் பார்த்தீங்கன்னா தலைவலி, இருதய நோய்கள், நெஞ்சு வலி, கண் நோய், வயிற்று வலி. சந்திரன் 5 முதல் 8 புள்ளிகள் பெற்று பலம் பெற்றால் செல்வ சேர்க்கை, நல்ல உணவு, படுக்கை அறை சுகங்கள், ஆடைகள், நண்பர்கள், எதிர்ப்பாளரின் சேர்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சொத்துக்கள், நல்ல உடல் நலம் கிடைக்கும். சந்திரன் 0 முதல் 3 புள்ளிகள் பெற்று பலவீனமாக இருந்தால் பலவீனமான மனம், உடல், பயம், அனைத்து விதமான தொல்லைகள், உடல்நலை குறைவு, செல்வ இழப்பு, மனசஞ்சலம், மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, சோம்பேறித்தனம், பொறாமை. சந்திரன் பலம் இல்லாமல் இருந்தாலும் என்னென்ன நோய்களை கொடுக்கும் பாருங்க. நுரையீரல் நோய்கள், ஆஸ்துமா, காலரா, வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறுகள், மஞ்சள் காமாலை, இரத்த நோய்கள். செவ்வாய் 5 முதல் 8 புள்ளிகள் பெற்று செவ்வாய் அஸ்ஸக வர்க்கத்தில் பலம் பெற்று இருந்தார் ஜாதகர் அதிகார பதவி உடையவர், பகைவர்களை வெற்றி காண்பவர், காரிய வெற்றி, நிலம், செல்வங்கள், கட்டிடங்கள் போன்ற சுப பலன்கள் ஏற்படும். 0 முதல் 3 புள்ளிகள் பெற்று செவ்வாய் பலம் குறைந்தால் உடன்பிறப்புகளுடன் விரோதம், கடும் சொற்களால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்ளுதல், செல்வ இழப்பு, பணி இறக்கம், மனைவியுடன் கருத்து வேற்றுமை, விபத்துக்கள் உண்டாகும். செவ்வாய் கொடுக்கும் நோய்கள் பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம், வயிற்றுப்புண், வெட்டுக்காயம், பித்தசுரம், இரத்தம் கெட்டு போதல். செவ்வாய் பின்னாசக வர்க்கத்தில் குறைந்த பாயிண்ட் கொடுத்துருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். இதனால தான் நான் பாரம்பரியத்திலேயே அஸ்ஸக வர்க்கம் அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் இந்த முறையை நான் எடுத்துட்டேன். இதில் பலன்கள் துல்லியமாக கிடைக்கும். அங்கே இங்கே இந்த மாதிரி பதில்கள் எல்லாமே வராது. வர்றவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும். நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்தீங்க அப்படின்னா இதை உங்கள் ஹாரோஸ்கோப்பில் அனலைஸ் பண்ணுங்கள். ஜென்ரல் பப்ளிக்காக இருந்தாலும் இதை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன்.